வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவிகே சீரிஸ்ல கிளாஸ் 65 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவிகே சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கான 5 கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க, எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1/3 5/6 2/9 4/27 மீ போமா. ஓகேவா? சோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல क्वेश्चन பார்க்காதீங்க. சோ இங்கிலீஷ்ல பாருங்க, ஹெச்சிஎஃப் கேக்குறாங்களா இல்ல வந்து ஜிசிடி கேக்குறாங்களா இல்ல வந்து எல்சிஎம் கேக்குறாங்களா அப்படிங்கறத பாருங்க. ஹெச்சிஎஃப்பும் ஜிசிடியும் ஒண்ணுதான், எல்சிஎம் மட்டும் வேற. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் கேக்குறாங்க, பட் இது எல்லாமே பின்னத்துல இருக்கு. 1/3 5/6 2/9 4/27 பின்னத்துல இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா முழு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முழு நம்பரோ தசம எண்ணோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். இந்த மாதிரி பின்னம் கொடுத்திருந்தா மட்டும் மேல வருது இல்லையா நியூமரேட்டர், ஓகேவா? சோ தொகுதி, அதுக்கு மட்டும் எல்சிஎம் அவங்க கேட்கறத கண்டுபிடிக்கணும். சோ இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே டிவைடட் பைக்கு கீழே வர்றது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டா கீழே ஹெச்சிஎஃப் போடணும், கொஸ்டின்ல ஹெச்சிஎஃப் கேட்டா கீழே எல்சிஎம் போடணும். ஓகேவா? சோ 3 6 9 27 இந்த டினாமினேட்டர் அதாவது பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சோ 1 5 2 4 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காமனான நம்பரால டிவைட் பண்ணணுமா? சோ இந்த ரெண்டும் 2ஆல டிவைட் ஆகும். அப்ப 1 5 1 2 இதுக்கப்புறம் காமனான நம்பர் கிடையாது. சோ அப்படியே சைடுல வர்றது கீழே வருது, இது எல்லாத்தையும் பெருக்குங்க, உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும். சோ அந்த 20 இந்த இடத்துல மேல எழுதுங்க, டிவைடட் பைக்கு கீழே. சோ ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. சோ 3 6 9 27 கரெக்டா? சோ இதுக்கு ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெச்சிஎஃப் அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பரையுமே காமனா டிவைட் பண்ணணும், அப்ப மட்டும்தான் டிவைட் பண்ணணும். சோ எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். சோ 1 2 3 9 இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 மட்டும்தான் டிவைட் ஆகும். சோ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் இருந்தாலுமே அது எல்லாமே டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 3. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 20/3. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 20/3. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு 800 மீட்டர் ஸ்கொயர், அவற்றின் உயரம் 40 மீட்டர் எனில் அத்தோட்டத்தின் அடி உயரம் என்ன? சோ முக்கோணத்தோட பரப்பளவு சோ ஹாஃப் பிஹெச். ஏன்னா இந்த இடத்துல உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ அப்ப நம்ம ஹாஃப் பிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். சோ இதோட வேல்யூ 800ன்னு கொடுத்துட்டாங்க. சோ உயரம் ஹெச் வந்து 40ன்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அடி உயரம் அடிப்பக்கம் எல்லாமே ஒண்ணுதான். சோ பி என்னன்னு கேட்கறாங்க. சோ இந்த இடத்துல தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, தெரியாது கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க, ஹாஃப் இன்டூ பி தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச் வந்து 40 ஈக்குவல் டு 800. சோ இதை 2ஆல் அடிச்சீங்கன்னா 20. சோ பி ஈக்குவல் டு இந்த 20 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா டிவைடட் பைல வரும். சோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 40 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 40 மீட்டர். ஓகேவா? சோ முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு 2 விதத்துல கண்டுபிடிக்கலாம். ஒன்னு வந்து ஹாஃப் பிஹெச், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஹெரான்ஸ் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா முக்கோணத்தோட 3 பக்கங்கள் வேல்யூஸ் கொடுத்துன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல உயரம் அகலம் இந்த மாதிரி அதாவது அடிப்பக்கம் உயரம் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஹாஃப் பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. விடுபட்ட எண்ணை காண்க. டேஷில் 90% ஈக்குவல் டு 63. இல் இன் அதுக்கப்புறம் மடங்கு, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். சோ 9% 9/100ன்னு எழுதலாம். சோ இது என்னன்னு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 63. இப்ப எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும். இந்த 9/100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே டிவைடட் பைல பின்னமா வரும். சோ தலைகீழா பெருக்கல்ல எழுதிக்கலாம். ஓகேவா? சோ 9ஆல் அடிச்சீங்கன்னா இது 7. அப்ப எக்ஸோட வேல்யூ 700. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? சோ என்ன வேல்யூ அவங்க டேஷ் கொடுத்தாலோ சரி இல்ல क्वेश्चन மார்க் கொடுத்தாலோ சரி என்ன கேக்குறாங்களோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ மத்ததெல்லாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ எக்ஸ் அந்த வேல்யூஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம். சோ இந்த கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? சோ ஆரஞ்சு பழங்களோட சதவீதம் கேக்குறாங்க. என்ன சதவீதம் கேக்குறாங்களோ அந்த வேல்யூஸ் மேல, அப்ப 5 ஆரஞ்சு பழங்கள், மொத்தமா எத்தனை பழங்களோ அது கீழே 25. சதவீதம் கேட்கறதால 100ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். சோ 25ஆல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இது 4 5 20. சோ 20% அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ எப்பயுமே ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸோட
பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா எந்த வேல்யூஸோட பர்சன்டேஜ் கேட்கறாங்களோ அதோட வேல்யூ மேல எழுதிக்கோங்க, டிவைடட் பைக்கு கீழே மொத்த வேல்யூ எழுதிக்கோங்க, இன்டூ 100 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? சோ கடைசி கொஸ்டின் பாருங்க, தள்ளுபடி என்பது டேஷின் மீது கணக்கிடப்படுவதாகும். சோ தள்ளுபடி அப்படின்னாலே எது மேல கொடுப்பாங்க? சோ இப்ப துணி கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா துணியில ஒரு டேக் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டேக்ல இருக்க அந்த அமௌண்ட்டுக்கு தான் தள்ளுபடி தருவாங்க. சோ 10% தரோம், 5% தரோம், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த டேக்ல இருக்க பிரைஸ நம்ம குறித்த விலை அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே குறித்த விலையில இருந்துதா தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் விற்ற விலைக்கு ஈக்குவல். ஓகேவா? சோ எப்பயும் தள்ளுபடி அப்படிங்கிறது குறித்த விலை மேலதான் கணக்கிடுவாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குறித்த விலை. இதுவே லாபம் நஷ்டம் அப்படி கொடுத்து அது எதன் மேல கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அடக்க விலை மேல கணக்கிடுவாங்க. ஏன்னா அடக்க விலையை விட அதிகமா வித்தா லாபம், கம்மியா வித்தா நஷ்டம் இல்லையா. சோ அப்ப அந்த அடக்க விலையை பேஸ் பண்ணி வந்தது அப்படின்னா அது வந்து லாபம் இல்லைன்னா நஷ்டம் சொல்லலாம். சோ குறித்த விலையை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தியரி கொஸ்டின். ஓகேவா? சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ல தியரி கொஸ்டின். சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.